அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ஏஜேஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடி செஞ்ச லன்ச் மெனு தான். நான் ரொம்ப டீட்டெயில்டெல்லாம் நான் வீடியோ போடல. கொஞ்சம் ரஃப்பாக தான் நான் வீடியோ போட்டிருக்கேன். இன்ஷால்லா ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து எந்த ஒரு டிஷ்ஷு செஞ்சாலும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு ஆட் பண்ணால் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நைட்டு வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நான் பேஸ்ட்டு அரைக்கிறதுக்கு மிக்சியில் போட்டுட்டேன். சைட் பை சைடு வந்து டின்னர் ரெடி ஆகிட்டு இருக்குது. வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் மசாலா பாக்ஸ்லாம் கொஞ்சம் எம்டியாக இருந்துச்சு. ஓகே, எல்லாத்தையும் ஃபில் பண்ணி வச்சுட்டாக்கா காலையில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நைட்டே நான் வந்து மசாலா பாக்ஸில் வந்து ஃபில் பண்ணிட்டேன். ஜீரகத்தூள், சோம்புத்தூள், அப்புறம் பெப்பர் இது எல்லாமே நான் வந்து ஃபில் பண்ணிவிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு கிச்சனும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சோறாக்குற பானை, அப்புறம் பால் சட்டி இது மட்டும் தான் இருந்தது. ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு படுத்தாச்சு. இது மறுநாள் காலையில் உள்ளது. சிக்கன் வந்து காலையிலேயே வாங்கி க்ளீன் பண்ணி ஃப்ரை பண்ணுறதுக்காக கொஞ்சம் ரொம்பவும் பெருசு பெருசாக இல்லாமல் ரொம்பவும் குட்டி குட்டியாக இல்லாமல் நார்மல் சைஸில் கட் பண்ணி நல்லா மஞ்சத்தூள்லாம் போட்டு க்ளீன் பண்ணியாச்சு. தண்ணி ஃபுல்லாக ட்ரைன் ஆகட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் வச்சு நான் வந்து க்ளீன் பண்ணி இதில் எடுத்து வச்சிட்டேன். இப்போ சுத்தமாக தண்ணி இல்லை. எப்போதுமே 65 பண்ணுறதுக்கு வந்து தண்ணி இல்லாமல் நம்ம வந்து மசாலா சேர்த்தோம் அப்படின்னாக்கா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணியோடு சேர்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு அந்த மசாலா லாஸ்ட்டாக பார்க்குறப்ப ரொம்ப தண்ணியாக உங்களுக்கு போயிடும். அதனால இந்த மாதிரி நல்லா தண்ணி இல்லாமல் எடுத்துக்கிறது தான் எப்போதுமே நல்லது. 65க்கு என்னென்ன மசாலா போடுவோமோ அது எல்லாமே போட்டாச்சு. போட்டு கார்ன்ஃப்ளவர் ப்ளஸ் எக்கு சேர்த்துக்குவேன் எப்போதுமே நான். அது நல்லா கிறிஸ்பியாக நல்லா மசாலாலாம் நல்லா கோட் ஆகிருக்கும். அதனால் கார்ன்ஃப்ளவர் ப்ளஸ் எக்கு சேர்த்துட்டு நல்லா மேரினேட் பண்ணி நான் ஒரு 9 o'clockலாம் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தால்ச்சாவுக்கு வந்து காய்கறிலாம் கட் பண்ணி அதையும் ஒரு ஓரமாக எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஆனியன் இல்லாத டிஷ்ஷே கிடையாது. ஸோ ஆனியன், அப்புறம் கருவேப்பிலை, மல்லி, புதினா இது வந்து தால்ச்சாக்குள்ளது எடுத்து வச்சாச்சு. எப்போதும் ஆக்குற ரைஸை விட கொஞ்சம் அதிகமாக ஆக்குறோம், பிரியாணி, கீ ரைஸ் இதெல்லாம் செய்கிறோம் அப்படின்னாக்கா நாங்கள் கொல்லை பக்கத்தில் அடுப்பு வச்சு தான் செய்கிறது. அந்த சட்டி வந்து கறி பிடிச்சிரும் இல்லையா, அதுக்காக வேண்டி இந்த சாம்பல், இந்த மண் இதெல்லாம் வெளியில் தடவிக்குவோம். எங்கள் அக்கா இந்த டைம் சொன்னாங்க சோப்பு கூட நம்ம தடவிக்கலாம், இதுலேயும் நம்ம கறி பிடிக்காது அப்படின்னாங்க. ஓகே, ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி சோப்பை வந்து நல்லா தண்ணியில் கரைச்சி வச்சு ஃபுல்லாக நாங்கள் வெளி சைடில் தடவிட்டு வச்சோம். அதே மாதிரி கறி அந்த அளவுக்கு பிடிக்கல. வேணுங்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். தால்ச்சா சோறு வந்து அக்கா ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து ஓகே நம்ம தால்ச்சாக்கு பருப்பு வேக வச்சிடலாம். அதே மாதிரி கட் பண்ண காய்கறிக்கும் மசாலா போட்டு நம்ம கொஞ்சம் ஊற வச்சோம்னாக்கா இன்னும் தால்ச்சாவில் அந்த காய்கறியில் மசாலா ஏறி நல்லாயிருக்கும். அங்கே தாளிச்சுட்டாச்சு இல்லையா தால்ச்சா சோறுக்கு, அதனால் இங்கே அரிசியும் வந்து தண்ணியில் போட்டாச்சு. இது வந்து கத்திரிக்காய் பச்சடிக்கு கத்திரிக்காய் வந்து நீட்டமாக கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ தாளிச்ச சோறை இங்கே மோரோவர் தண்ணிலாம் அளந்து ஊற்றி இஞ்சி பூண்டு, தயிர், மல்லி, புதினா எல்லாமே நல்லா போட்டு சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணியும் அளந்து ஊற்றியாச்சு. கொதி வர ஸ்டேஜில் இருக்குது. கொதி வந்ததுக்கப்புறம் அக்கா அங்கே ரைஸ் போட்டுட்டாங்க. நான் வந்து உள்ள கேஸ் ஸ்டவ்வில் வந்து காடை பரட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு, அதாவது ஆயில் சேர்த்து ஸ்பைசஸ் சேர்த்துட்டு வெங்காயம் போட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு, வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து தக்காளியும் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு தக்காளி நல்லா குழஞ்சி வந்ததுக்கு அப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருந்த காடையை சேர்த்தாச்சு. நல்லா காடையை சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மசாலா சேர்த்தாச்சு. அதுக்கிடையில் எங்கள் அக்கா வந்து அங்கே கூப்பிட்டாங்க, ரைஸ் ரெடி ஆகிடுச்சு, வந்து வீடியோ எடுக்கிறேன்னா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நானும் அதை போய் ஒரு வீடியோ கிளிப்பிங் குட்டியாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த பக்கம் வந்து மசாலாலாம் சேர்த்துட்டு கூடவே தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மேலே மல்லி, புதினாலாம் போட்டு நல்லா சாட்டே பண்ணி வச்சாச்சு. காடை பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு. கறி மசாலா பவுடர் வந்து வீட்டில் அரைச்சதுங்கிறதுனால நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் இந்த சைடில் தால்ச்சாவும் மோரோவர் காய்கறிலாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து காய்கறி வேகட்டும் அப்படிங்கிறதுனால அதையும் நாங்கள் மூடி வச்சாச்சு. அதுக்கப்புறம் காய்கறி நல்லா வெந்ததுக்கப்புறம் பருப்பில் புளி சேர்த்து அதையும் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் தேங்காய்லாம் அரைச்சி அதில் தால்ச்சா மோரோவர் முக்கால்வாசி ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் கத்திரிக்காய் பச்சடி. மோஸ்ட்லி கத்திரிக்காய் பச்சடி எங்கள் ஊரில் வந்து கொஞ்சம் லைட்டாக அதில் வந்து இனிப்பு டேஸ்ட் இருக்கும். அதுக்காக டேட்ஸ் நாங்கள் சேர்த்துக்குவோம். எல்லார்
எல்லார் ஊர்லேயும் வந்து நல்ல புளிப்பாக இருக்கும். எங்கள் ஊர் சைடில் வந்து கொஞ்சம் டேட்ஸ் போட்டுக்குவோம். அதனால் கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி டேட்ஸ் சேர்த்து செய்கிறதுனால நல்லாயிருக்கும் கத்திரிக்காய் பச்சடி. தால்ச்சா ரெடி ஆகிடுச்சு. அதுக்கடையில் சிக்கன் 65ம் ரெடி ஆகிடுச்சு. புலாவும் வந்து ரொம்பவே உதிரி உதிரியாக ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த டைம் வந்து அக்கா வந்து கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கிட்டாங்க. ஸ்பைசஸ் சேர்க்குறப்ப வெந்தயம் சேர்த்துக்கிட்டாங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு. ஆனியன் ரைத்தாவில் வந்து குக்கும்பர் சேர்த்துக்கிட்டோம். அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் காடை மசாலா, சிக்கன் ஃப்ரை, அதுக்கப்புறம் கத்திரிக்காய் பச்சடி, தால்ச்சா, புலாவ் ரொம்பவே சூப்பராக அந்த நாள் போச்சு. குட்டி பசங்க, அண்ணன் பசங்க, அக்கா பசங்க எல்லாமே வந்து சேர்ந்து வாழை இலை வச்சு சாப்பிட்டோம். ரொம்பவே சூப்பராக அந்த டே போச்சு. இந்த வீடியோ உங்கள் யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சோ அதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இனி வரக்கூடிய வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.